இப்போ கேள்வி கேட்பவர்கள் மீது ஒரு கேள்வி, இதை எதிர் விமர்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த கட்சி திருடன், இந்த கட்சி திருடன், அவன் சரியில்லை இவன் சரியில்லை என்று தீர்ப்பளிப்பதற்கு ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது இந்த டாஸ்மாக் விஷயத்தையே எடுத்துக்கோமே. இந்த டாஸ்மாக் பிரச்சனையில் இப்படி தீர்ப்புகள் வழங்குவதற்கு மேல் செயல்பூர்வமாக தீர்ப்பு வழங்குகின்ற இவர்கள் செய்தது என்ன? இப்போ யாரை நம்பத்தகாதவர்கள், நம்பத்தகாத கட்சிகள் என்று பலர் தீர்ப்பு வழங்குகிறார்களோ, அந்த கட்சிகளைச் சேர்ந்த கீழ்மட்ட தொண்டர்கள் டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக தொண்டம் உள்ளிட்டு ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். எங்களோடு சிறைக்கு வந்திருக்கிறார்கள். அப்போது இந்த யாரை நம்பக்கூடாதுன்னு இவர்களெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த தொண்டனை நான் நம்புவதா, அல்லது எதையும் செய்யாமல் எதற்கும் வராமல் எல்லோர் மீதும் தீர்ப்பளிப்பவர்களை மீது அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதா? யார் தன்னை செயலில் ஈடுபடுத்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் சமூக மாற்றத்தை சாதிப்பார்கள், தங்களையும் மாற்றிக்கொள்வார்கள். எந்த சமூக மாற்றமும் வேண்டாம், கூடாது, இருப்பது நன்றாக இருக்கிறது, இந்த வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று கருதுகின்ற வர்க்கம், என்று கருதுகின்ற பிரிவினர் தான் இப்படி எல்லோரும் திருடன் சார், யாரும் நம்பாதீங்க, யாரையும் நம்ப முடியாது என்று பேசுபவர்கள். இப்போ இந்த கூட்டணி அல்லது இந்த கூட்டு நடவடிக்கைக்கு போனோம் என்பது அல்ல. பொதுவிலேயே இப்போ அரசியல் விமர்சனங்களை மாக்காய்க்கு எழுதும்போது பல பேர் சொல்வதுண்டு, பேசும்போது இப்போ பேசுவீங்க, நாளைக்கு அதிகாரத்துக்கு வரும் வரை எல்லோரும் யோக்கியம்தான், நாளைக்கு நீங்கள் வந்த பிறகுல தெரியும், இப்படி பொதுவான ஒரு தீர்ப்பை வழங்குவது. இப்போ சென்னை மாநகரத்தில் இருப்பவர்கள் இந்த பீச் தாம்பரம் ரூட்டில் பயணம் செய்தால் ஒரு கோடம்பாக்கத்திலேருந்து பவளந்தாங்கல் வரைக்கும் உள்ள ஏரியா, அங்கே இறங்கக்கூடிய நபர்கள் அவங்களோட பேச்சு கொடுத்து பாருங்கள். எப்படி வெள்ளம் வந்திருக்குது, அம்மா கவனிக்கல, என்ன கொடநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிங்க. என்ன சார் செய்ய முடியும், 3 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை 3 நாளில் பெஞ்சது என்று ஜெயலலிதாவின் வசனத்தை பேசுவார்கள். அப்புறம் இந்த அரசாங்கத்தின் நியாயத்தை பேசுவார்கள். அதை மறுத்து உரிய ஆதாரங்களை நீங்கள் அடுக்க தொடங்கினால் ஒரு ஸ்டெப் அப்படி தாண்டுவாங்க. ஆமாம்மா ஒன்றும் சரியில்லை சார், இந்த திமுக காலத்திலே இது ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு திமுகவின் முறைகேடுகள் சிலவற்றை சொல்வார்கள். அதை மறுத்து அது அல்ல, அல்லது நீங்கள் சொல்வது போல் அல்ல என்று நீங்கள் வாதாடினால், எவன் சார் யோக்கியம், இந்த காலத்தில் யாரை நம்ப முடியுது, எல்லாம் திருட்டு பய என்று சொல்லி தங்களுடைய உரையை முடித்து கொள்வார்கள். இப்படி எல்லாரும் திருடன் என்று தீர்ப்பளிப்பவர்கள் மிகப்பெரிய ஒழுக்கவாதிகள் போல தோற்றமளித்தாலும் அந்த தீர்ப்பே ஒரு ஒழுக்கக்கேடான தீர்ப்பு. எல்லோரும் சமம், எல்லோரும் திருடன் என்று கூறுவதும், பல்வேறு கட்சிகள் அமைப்புகளுக்கு இடையே இருக்கின்ற வேறுபாடுகளை அங்கீகரிக்காமல் இருப்பதும், அது ஒரு மிகப்பெரிய தந்திரம், நரித்தனம் என்று சொல்கிறேன். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேறுபாடு இல்லையா? இல்லை என்று தான் பலர் பேசுகிறார்கள். இப்போது தாத்ரி கொலை நடந்திருக்கிறது, கல்புர்கி கொலை நடந்திருக்கிறது, பன்சாரை கொலை நடந்திருக்கிறது, அடுக்கடுக்காக அறிவுத்துறையினர் மீது தாக்குதல் நடக்கிறது. இதை பற்றியெல்லாம் அதிமுகவின் கருத்து என்ன என்று யாராவது கேட்டதுண்டா? எந்த ஊடகமாவது ஏன் கருத்து சொல்லவில்லை என்று அவர்களை மடக்கியதுண்டா? அப்படி கருத்து சொல்லாமல் இருப்பதே ஒரு நிலைப்பாடு என்று யாருக்கும் புரியவில்லையா? அது பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு என்று. நிதிஷ்குமார் வெற்றி பெற்றதற்கு அம்மா வாழ்த்து தெரிவிக்கலை. ஏன் தெரிவிக்கலை? அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை யாரும் கேள்விக்கு உள்ளாக்குவதில்லை. அவ்வாறு உள்ளாக்காமலேயே திமுகவும் அதிமுகவும் சமம் என்று பேசுகிறார்கள். இப்போது பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது. கருவறை நுழைவு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் கோரிக்கை இருக்கிறது, தமிழ் பாடும் கோரிக்கை இருக்கிறது, சுயமரியாதை திருமணம் தொடர்பான கோரிக்கை இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு நான் கோபாலபுரம் போட்டுமா, போயசோட்டம் போட்டுமா? போயசோட்டம் என்ன செய்தது? தில்லை கோயிலை மீண்டும் தீட்சிதர்கள் வசம் பிடுங்கி ஒப்படைத்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளோ ஊசலாடும் கட்சியாக இருந்தாலும் தமிழ் பாடும் போராட்டம் நடத்தி ஒரு எல்லைக்கு அது வந்த பிறகு தமிழ் பாடும் உரிமையை நிலைநாட்டுகின்ற ஒரு ஆணையை பிறப்பிக்கிறது. அந்த கோயிலை மேற்கொள்ளுகின்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறது. ஜெயலலிதா அரசு பிடுங்கி அதை தீட்சிதர்களிடம் வழங்குகிறது. இதில் வேறுபாடே இல்லையா? பார்ப்பன பாசிசத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும்
அதற்கு எதிராக எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அதற்கு எதிராக பேசுகின்ற ஒரு கட்சிக்கும் வேறுபாடு இல்லை என்று சொல்பவர்கள் யாராக இருக்க முடியும்? யார் கலப்பு மனத்தை எதிர்க்கிறார்களோ, யார் தமிழை எதிர்க்கிறார்களோ, யார் சாதி பாகுபாட்டை பராமரிக்க விரும்புகிறார்களோ அவங்க தான் வேறுபாடு இல்லை என்று சொல்ல முடியும். அவர்கள் நிச்சயமாக முகமூடி அணிந்த அதிமுக ஆதரவாளர்கள், முகமூடி அணிந்த பாஜக ஆதரவாளர்கள். பாமக கட்சி இருக்குது, எல்லா கட்சியும் ஜாதியை தேர்தலில் பங்கேற்குது. பெரும்பான்மை சாதி யாரோ அவங்கள வேட்பாளராக நிறுத்துகிறார்கள், அது தெரிந்த விஷயம்தான். ஆனால் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது கொங்கு கட்சியோ என்ன செய்கிறார்கள்? சாதி வெறியை அடித்தளமாக கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தன்னுடைய சாதியினரின் வெறியை தூண்டி அதன் அடிப்படையில் அந்த கட்சியை கட்டுகிறார்கள். இதுவும் மற்ற சாதியை தேர்தல் அரசியலுக்கு ஆதாயமாக பயன்படுத்துகின்ற திமுக உள்ளிட்ட கட்சிகளும் சமமாகிருமா? எப்படி சமம்? எல்லாம் எப்படி ஒன்றாகும்? மதுவிலக்கு இப்போ எங்களை விட தீவிரமாக தவ்ஹீத் ஜமாத் பேசும். அதன் காரணமாக அந்த மதவெறி கட்சியோடு சேர்த்துக்கொள்ள முடியுமா? மதவெறி என்பது மதுவெறியை விட கொடியது இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி மதுவிலக்குன்னு பேசுகிறான். அதனால் அது எத்தகைய கொடூரமான ஃபாசிஸ்ட் கட்சி நாடு முழுதும் அம்பலப்பட்டிருக்குது. பாஜகவும் காங்கிரஸும் ஒன்று தான் சார் என்று பேச முடியுமா? இப்படி இந்த வேறுபாடுகளை அங்கீகரிக்காமல் இருப்பது என்பது அதிமுகவுக்கு வழங்கப்படும் ஆதரவு அல்லது பாரதிய ஜனதாவுக்கு வழங்கப்படும் ஆதரவு எல்லோர் மீதும் சேற்றை வாரி இறைப்பது. இந்த சாராய சாம்ராஜ்யத்தை அதிமுக கட்டி காப்பாற்றுகிறது. தமிழ் சமூகத்தை நாசமாக்கி சீரழிக்கின்ற ஒரு சதி வேலை திட்டமிட்டே அரங்கேற்றப்படுகிறது. அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள், மது விலக்கிற்காக டாஸ்மாகை மூடுவதற்காக நிற்பவர்கள், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகள் சாராத சமூக இயக்கங்களாக இருக்கட்டும், அவர்கள் எத்தனை பலவீனமானவர்களாக இருந்தாலும், எத்தனை உறுதியற்றவர்களாக இருந்தாலும் அவர்களோடு ஒரு கூட்டு நடவடிக்கைக்கு போக வேண்டும். டாஸ்மாகை மூடுவது என்ற இந்த லட்சியத்தை எப்பாடுபட்டேனும் அடைய வேண்டும் என்பதற்காக தான் இவங்களை எல்லாம் அணுகியிருக்கிறோம். ஆகவே இந்த தேர்தல் அரசியல் கட்சிகளை தேர்தலை புறக்கணிக்கின்ற நீங்கள் அணுகலாமா என்ற கேள்வியை எழுப்புகின்றவர்கள், டாஸ்மாக் என்ற இந்த பேரபாயம் தமிழகத்தை எப்படி சூழ்ந்திருக்கிறது என்பதை தயவுசெய்து சிந்தித்து பார்த்து அதை வீழ்த்துவதற்கு, மூடுவதற்கு வேறு வழிகள் இருக்கின்றனவா? இதைவிட சிறந்த, இதைவிட விரைவான, இதைவிட சாத்தியமான வேறு வழிகள் இருக்கின்றனவா என்பதை யோசித்து பார்த்து அதன் பிறகு உங்கள் கருத்தை, உங்கள் தீர்ப்பை அதன் மீது வழங்குங்கள். நன்றி.